இந்த உலகத்தில் யாரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாமல் இருப்பதுதான் மிக மிக நல்லது. ஏனென்றால் வலிகளோடும் போராட்டங்களோடும் வேதனைகளோடுதான் பலர் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வென்று காட்டப் போகிறோமோ அல்லது இழக்கப் போகிறோமா என்பது நம் கையில்தான் இருக்கிறது. நம் எண்ணம்தான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. முதல் முறையாக கஷ்டம் வரும் பொழுது அழத் தோன்றும். அதுவே சில முறை தொடரும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் மனதில் தோன்றும். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் போது கடைசியில் இறுதியில் புன்னகைதான் வரும், சிரிப்புதான் மிஞ்சும். அதுதான் வாழ்க்கை. நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை கஷ்டம் வந்தால் என்ன, போராட்டம் வந்தால் என்ன, துன்பம் வந்தால் என்ன, அனைத்துமே அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்பதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டேதான் இருக்கும். புன்னகையோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை, வென்றுதான் காட்டியிருக்கிறார்கள். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? யாருக்குமே கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்று கிடையவே கிடையாது. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லை. இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வென்றே காட்டிவிடலாம். நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசுல எதுக்கு நம்ம இப்போ ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஓட்டம், இதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இவ்வளவு சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சம்பாதித்தும் கூட நிம்மதியாக ஒருவேளை உணவு கூட அருந்த முடியவில்லையே, உண்ண முடியவில்லையே. எதுக்காக இந்த உழைப்பு, எதற்காக இந்த ஓட்டம், எதற்காக இந்த போராட்டம் என்ற எண்ணம் நம் எல்லோர் மனதிலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வந்திருக்கும், வந்தே தீரும். இப்படி எதிர்மறையாக சிந்தனை செய்யும் அளவிற்கு என்றாவது ஒரு நாள் நம் மனதில் எண்ணம் வந்திருக்கும். அப்படி ஒரு விரக்தியான மனநிலையில் ஒரு இளைஞன் என்ன செய்வது, எதற்காக இந்த வாழ்வு, இந்த வாழ்வை ஏன் வாழ்ந்தாக வேண்டும், இந்த வாழ்வை வெல்லப் போகிறோமா அல்லது இழந்துவிடப் போகிறோமா என்ற பலவிதமான சிந்தனைகளோடும் குழப்பத்தோடும் விரக்தியோடும் ஒரு கடற்கரையோரமாக தன் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனின் மனம் முழுக்க கவலைதான். ஏதோ ஒரு சுமையை தூக்கி சுமப்பது போல தன் மனதை சுமந்து கொண்டிருப்பதாகவே நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன். அப்படி அவர் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யாரோ அந்த இளைஞனை அழைக்கும்படி அவன் காதுகளுக்கு கேட்கிறது. அவனும் சுற்றும் சுற்றும் பார்க்கிறான், அங்கும் இங்கும் தேடுகிறான். யார் தம்மை அழைத்தது என்ற கேள்விக்குறியோடு அங்கும் இங்கும் நோக்குகிறான். எவ்வளவு தேடியும் அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்பதை அவனால் கிரகிக்கவே முடியவில்லை. மீண்டும் அதே குரல் கேட்கிறது. அப்பொழுது கீழே இருந்துதான் அந்த குரல் வருகிறது என்று தலையை கீழே பார்க்கிறான். அங்கே ஒரு நத்தை இருக்கிறது. அவன் கால் கடியில் ஒரு நத்தை பேசியது. அந்த குரல்தான் அவனை கூப்பிட்டது போல அவன் காதுக்கு கேட்டது. உடனே அந்த இளைஞன், யார் நீ, என்னை ஏன் கூப்பிடுகிறாய் என்று கேட்டது. உடனே அந்த நத்தை, ஆம், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் என்று சொன்னது. மீண்டும் அந்த நத்தை சொன்னது, பார்ப்பதற்கு மிகவும் சோகமாக இருக்கிறாய், வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற எண்ணத்தில் நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறாயே, உன் மனவேதனைதான் என்ன? உன் மனவேதனையை என்னிடம் சொல்லிப்பார், உனக்கு ஆறுதல் கூறுவதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் என்று கூறியதாம் அந்த நத்தை. உடனே அந்த இளைஞன் கேட்டதுதான் தாமதம் என்று தன்னுடைய மனக்குமுறல் அத்தனையையும் கொட்டுகிறான். என்னடா வாழ்க்கை என்று நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையில் மனவேதனைதான் எனக்கு மிஞ்சி இருக்கிறது. எதற்குமே என்னுடைய உடலும் ஒத்துழைக்கவே இல்லை. மிக பெரிய சுமையை நான்
சுமப்பது போல நான் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன் மனக்குமுறல்கள் அத்தனையும் அந்த நத்தையிடம் சொல்கிறான் அந்த இளைஞன். அனைத்தையும் கேட்ட அந்த நத்தை, நீ என்னத்தான் அப்படி பெரும் சுமையாக சுமக்கிறாய்? என்னை பார்த்து கூடவா நீ சுமையை சுமக்கிறாய் என்ற எண்ணம் என் மனதில் எண்ணுகிறது? என்னை பார்த்து கூடவா உனக்கு வேதனையாக இருப்பது போல உன் மனம் தோன்றுகிறது என்று கேட்டது அந்த நத்தை. என்னை நன்றாக உற்றுப்பார், நான் வாழவில்லையா? நானும் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழும் வீட்டையே தினம்தோறும் நான் சுமந்து கொண்டு சென்று கொண்டுதானே இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டது அந்த நத்தை. இதை நினைத்து நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று கேட்டதாம் அந்த நத்தை. அதை விடு, இந்த உலகமே என்னை சோம்பேறி என்று பல ரூபத்தில் என்னை அழைத்தாலும் கூட நான் என்ன விரக்தியின் உச்சத்திற்கா சென்று விட்டேன்? இதுதான் கடவுளின் அமைப்பு, இதுதான் இயற்கையின் அமைப்பு என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் வாழ்க்கையை வெறுத்து விட்டேனா? இது இறைவனின் படைப்பு, எனக்காக கொடுக்கப்பட்டது. என்னுடைய பயணம் வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நான் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் என்ன ஒரு தடைகள் வந்தாலும் நான் நம்பிக்கையோடு அனைத்தையும் முறியடித்துவிட்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். என் வாழ்வை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல என்னை போல நீயும் உன்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையில் பல தடைகளை நீ தாண்டிதான் பெற்றிருக்கிறாய். அந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுவதை முதலில் நிறுத்திவிடு என்று கூறியதாம் அந்த நத்தை. உன்னை நீ முழுமையாக நம்பும் பொழுது உன் வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சுமையாக தோன்றாது என்று அந்த நத்தை அவனுக்கு அறிவுரை கூறியதாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சகிப்புத்தன்மை என்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இறைவனின் படைப்பில் எல்லாமே சமம்தான். அனைவரும் நம்பிக்கையோடு என்ன தடைகள் வந்தாலும் வீர நடை போடுபவன்தான் வாழ்க்கையில் வெல்ல முடியும், அல்லது வாழ்க்கையில் மூழ்கத்தான் வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கஷ்டமில்லாத வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை. கஷ்டம் இல்லை என்றால் அது வாழ்க்கையும் இல்லை என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் இருந்தோமேயானால், நம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாக வாழ்வை வென்று காட்டலாம். இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் வாழ்வு நமக்குத்தான், நாம் வாழ்ந்தேதான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. சோகங்கள் நமக்கு சொந்தமானது அல்ல. அதை தக்க வைத்துக் கொள்வதும் தகர்த்து எறிவதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது, அவரவர் துணிவில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று வருத்தம் கொள்ளாமல், நமக்கான எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கும் என்று கவலைப்படாமல், நம்பிக்கையோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெல்வதற்கான அத்தனை யுத்திகளையும் மேற்கொண்டு வாழ பழகிக்கொண்டால், நமக்கு சந்தோஷம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை வென்று காட்டலாம். கஷ்டம் வரும் பொழுது கண்களை மூடாமல், அது நம்மை மூடினால் அது நம்மை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார். அந்த கஷ்டத்தை எதிர்த்து நோக்கி நின்று பார்த்தால் அதை நாம் வென்றுவிடலாம் சர்வ நிச்சயமாக. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்காக மாற வேண்டும். உன் வாழ்க்கை நன்றாக அமைய உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னை நீ மாற்றினால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை எடுத்துக்காட்டாக நினைத்து கொண்டு அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த வாழ்வை நீ முதலில் மாற்ற வேண்டும். அப்படி நீ மாற்றினால் உன் எதிர்காலம் தானாகவே மாறிவிடும். அதிசயம் உன் வாழ்வில் தானாகவே நடக்கும்.
நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு தானாகவே நடத்தி காட்டும் வல்லமை உன் எண்ணங்களுக்கே உண்டு. எனவே நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க உன் எண்ணம் எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்து கொண்டாலே போதும். நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே நடத்தி முடிக்கலாம். எதிர்பார்த்ததை அப்படியே அதிசயங்களாக மாற்றியும் காட்டலாம். உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா? உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நம்பிக்கையாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம், சாயிராம். பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எண்ணம் நினைக்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. எதிர்மறையான வார்த்தைகள் வரும் பொழுதும், எதிர்மறையான எண்ணங்களும், எதிர்மறையான ஆற்றலும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அதனால் எப்போவுமே நேர்மறையான சிந்தனையோடு இருக்கணும். நேர்மறை வார்த்தைகள் மட்டுமே நம்ம வாயிலிருந்து வரணும். நேர்மறையாகவே சிந்திக்க வேண்டும். நேர்மறையாக நடந்து கொள்ள வேண்டும். நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். இப்படி இருந்தோன்னா, நேர்மறை ஆற்றலை நம்ம கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக சந்தோஷமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இனி எந்நாளும் ஏற்றமான காலமே உன் வாழ்வில். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இதை முழுவதுமாக கேட்கும் அந்த நொடி என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அனுகிரகத்தாலும் உன்னுடைய கிரக நிலையெல்லாம் மாறி எப்பொழுதுமே என் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று புலம்பிய உனக்கு நல்ல மாற்றங்கள், உன் ஆசைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். முயற்சிக்கான வெற்றி பாதையில் நீ பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணமும் உன்னை நோக்கி வரும். சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என் பிள்ளையே. நீ கவலைப்படுவதற்கும் சலித்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை. அனைத்தையும் என் பிள்ளைக்காக நான் மாற்றியமைப்பேன். என் பிள்ளைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன் உன் சாயி தேவா? உன்னுடைய விதி, உன்னுடைய தலையெழுத்து, உன்னுடைய கிரகநிலை, நம் வாழ்வு என்று
உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப் பார். இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தியமைத்துக் கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்துவிட போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடித்த வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய், வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுது கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள்.
எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. உன் தாயாக, தகப்பனாக, உன் உறவினராக, உன் நண்பனாக, உன் உற்றார் உறவினராக, உன் தோழனாக அனைத்துமாக நின்று நான் உன் வாழ்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை மறந்துவிட்டு, உன் சாயப்பாவையே மறந்துவிட்டு, நீ எனக்காக யாருமே இல்லை என்று என்னிடமே வந்து புலம்புகிறாய். இதை கேட்க என் மனம் எவ்வளவு துடிக்கிறது என்பது உனக்கு தெரியுமா குழந்தையே? மீண்டும் ஒருமுறை அப்படி எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை சொல்லாதே. நான் தான் இருக்கிறேனே. உன்னுடைய வேதனை அனைத்தும் தீரும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாயோ அதைவிட ரெட்டிப்பு மகிழ்ச்சி உன்னை சூழும் நேரம், உன்னை அரவணைக்கும் நேரம் எல்லாம் கூடி வரப்போகும். இந்த சமயத்தில் வீணாக பயப்பட்டோ குழம்பியோ மன வருத்தப்பட்டோ நீ உட்கார்ந்திருந்தால் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பை இழந்து விடுவாய். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் வாய்ப்பையும் இழந்து விடுவாய் என் பிள்ளையே. நான் உன் நிழலாக உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை தூற்றியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றவர்கள் எல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்வை நான் உயர்த்துவேன், சர்வ நிச்சயமாக உயர்த்துவேன் என்பதை மறந்து விடாதே. அடிக்கடி நீ அனைத்தையும் மறந்து விடுகிறாய். என்ன நடந்தாலும் உன் கவனம் சிதறாமல் இருப்பதை பார்த்துக்கொள். எது நடந்தாலும் அதை சரிவர நடத்தி காட்ட உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதில் குழப்பம் ஏன்? நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் முடித்து கொண்டிருக்கிறேன், முடித்தும் கொடுத்திருக்கிறேன். சற்று திரும்பி பார். உன் வாழ்க்கையில் நீயே நினைத்து கூட பார்க்க முடியாத பல மாற்றங்களை நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டேன், ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஏற்படுத்தியும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றாக சிந்தித்துப்பார். அந்த தருணங்களை நீயே புரிந்து கொள்வாய். உன் சாயப்பாவின் மகிமை என்னவென்று. என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் குழந்தையே. ஒரே நொடி போதும் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். எனவே எப்பொழுதும் பொறுமையாக இரு. எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எதற்காக நீ வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் சொல்படி நீ நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உச்சியின் எல்லைக்கே செல்வாய். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருப்பது மிக மிக அவசியம். ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக பெற்றுவிடலாம், அடைந்தும் விடலாம். உன்மீது நம்பிக்கை எப்பொழுதும் மனதார நம்பு. உன்மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு சென்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்பது தவிர்க்க முடியாத சில இழப்புகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். வெளிப்படுத்த முடியாமல் சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ப முடியாமல் சில துன்பங்கள் நடக்கவே செய்யும். அனுபவிக்க முடியாமல் சில சந்தோஷங்கள் நிறைந்துதான் இருக்கும். இவையெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு அந்த வாழ்க்கையை எதிர்கொள். நிச்சயமாக வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் மிக பிரகாசமாக.
நீங்கள் எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையை மிக உச்சத்தை அடையலாம் மிக சுலபமாக. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை மெல்லியதாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. மறந்தும் கூட நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்மேல் இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அனைத்தையும் காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது, உன்னில் நான் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை காப்பேன், கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் மிக சுலபமாக சாதித்தே விடலாம்.